வெண்டைக்காய் முழு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 3 போல் காஞ்ச மிளகா, ஒரு 1/4 கிலோ போல் வெண்டைக்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை விட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். இப்போது தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 3 போல் பச்சை மிளகா, ஒரு 4, 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 1/2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா அரிசியுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். இந்த நல்லா வதங்கின ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க மோரை கலக்க போகிறோம். இப்போ நான் கெட்டியாக தயிர் அதனால் அடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தயிர் திரிஞ்சிற மாதிரி இருக்கும். இப்படி ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். கல்யாண வீட்டு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப்